வீட்ட விட்டு வெளியில போன பல்லவன் ரோட்ல அவங்க அம்மாவ பார்த்ததுக்கப்புறம், அவங்க அம்மா அவங்க வீட்டுக்கு பல்லவன கூட்டிட்டு போறாங்களாம். அப்படி கூட்டிட்டு போனா, அங்க அவங்க புருஷன பல்லவன்ட்ட யாருன்னு சொல்லப் போறாங்க. இதனால பல்லவனுக்கு இவங்க மேல சந்தேகம் வரப்போகுதா? இல்ல இவங்க கூட சேர்ந்து பல்லவன் இதுக்கப்புறம் அங்கேயே இருக்க போறாரா? அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். மிஸ் பண்ணாம முழுசா பாருங்க. கோவில்ல நடேசனும், நிலாவும் பேசி முடிச்சதுக்கப்புறம் நடேசன் கிளம்பிர்றாரு. ஆனா, நிலா அங்கேயே நின்னு அழுதுட்டு இருக்காங்க. பின்னாடிலேருந்து சேரன் வந்து நிலாவ கூப்பிடுறாரு. நிலா ஷாக் ஆகி, "நீங்க எப்பனே வந்தீங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. "முன்னாடியே வந்துட்டேன்ப்பா. நீங்க ஏதோ சீரியஸா பேசப் போறீங்க அப்படின்னு தெரிஞ்சுச்சு. ஏதாவது பிரச்சனையா இருக்குமேன்னு பின்னாடியே வந்தேன். ஆனா, அப்பா இதெல்லாம் சொல்லுவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல." அப்படின்னு அவரும் அழுவுறாரு. 2 பேரும் உட்காந்து திரும்ப கோயில்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நிலா கேட்குறாங்க, "என்ன இதெல்லாம் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா?" அப்படின்னு நிலா கேட்குறாங்க. இல்லப்பா, எனக்கு இவ்வளோ தெரியாது. ஆனா கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். எனக்கு அப்போ கொஞ்சம் விவரம் தெரியிற வயசு தானே! அப்போ வந்து அப்பா கூட்டிட்டு வரப்போ, பல்லவனோட அப்பா இவரு இல்ல அப்டின்றது மட்டும் எனக்கு தெரிஞ்சுச்சு. ஆனா அவரு ஆசைப்பட்டு தான் அவங்கள கூட்டிட்டு வராரு அப்டின்னு நான் நெனச்சேன். இந்த அளவுக்குலாம் எனக்கு தெரியாதுப்பா. இப்போ அப்பா உன்ட்ட சொல்றப்ப தான் எனக்கும் இதெல்லாம் தெரியுது அப்டின்னு சேரன் சொல்றாரு. அங்கிள் ரொம்ப பாவம்லண்ணே. எல்லாருமே அவர எந்த அளவுக்கு வெறுக்கிறீங்க. எப்பயிலேருந்து அவர திட்டிட்டே இருக்கீங்க. ஆனா, அவரு இதுவரைக்கும் ஒரு வார்த்தை கூட உங்கள எதுவுமே சொன்னதே கிடையாது. அதுலயும் முக்கியமா பல்லவன் அவங்கள இதுவரைக்கும் அப்பான்னு கூட கூப்பிட்டதே கிடையாது. எப்ப பார்த்தாலும் அவரா, இவரா, அவிங்களா, இவிங்களான்னு தான் பேசிட்டு இருக்கானே தவிர, அவர ஒரு நாளுமே அவர் பாசமாவே அவன் ட்ரீட் பண்ணதே கிடையாது. ஆனா, அவரு பார்த்தீங்களா, எவ்ளோ பாசமா இருக்காரு. அவரு இடத்துல இருந்து பார்த்தா நம்ம யாராலயுமே இந்த மாரி நடந்துக்க முடியாதுண்ணே. அவரு இந்த அளவுக்கு பண்றதுக்கு என்ன காரணம் இருக்கணும்? வேற ஒண்ணுமே இல்ல. ஒரு சின்ன அன்பு தான். அவரு அத எந்த அளவுக்கு காட்டுறாரு பார்த்தீங்களா? அப்படின்னு சொல்லி நிலா அழுவுறாங்க. 2 பேரும் மனசு விட்டு பேசி அழுவுறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போறாங்க. போறவங்க ஆல்ரெடி ஏதாவது ஒரு ஐடியாவ ரெடி பண்ணிட்டு போக்கூடாது. வீட்ல இருக்கவங்கள்ட்ட சொல்ல. அதெல்லாம் யோசிக்காம இவங்க பெசாட்டுக்கு 2 பேரும் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அங்க பல்லவனும், சோழனும் மாத்தி மாத்தி கேள்வியா கேட்டு தள்ளிடுறாங்க. "ஏங்க நீங்க ஃப்ரெண்ட பார்க்க போறேன்னு தானே சொன்னீங்க. அப்புறம் எப்படி அண்ணன் கூட வரீங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஆமாங்க ஃப்ரெண்ட பார்க்க தான் போனேன். வர வழியில அண்ணன பார்த்தேன். அதனால கூட்டிட்டு வந்தேன்." அப்படின்னு நிலா சொல்றாங்க. "இல்லையே நீங்க வந்து அப்பாவ கூட்டிட்டு போனதா பல்லவன் சொன்னானே." அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆமா. வந்து கூட்டிட்டு போனேன் தான். எனக்கு கொஞ்சம் பேச வேண்டியது இருந்தது. அதனால கூட்டிட்டு போய் பேசிட்டு வந்தேன். "என்ன அப்போ? நான் யார்ட்டயுமே பேசக்கூடாதா? இந்த வீட்ல நான் யார்ட்ட வேணா பேசுவேன். அத கேட்க நீங்க யாரு?" அப்படின்னு சோழன் அதட்டிட்டு அவங்க எஸ்கேப் ஆகி ஓடிர்றாங்க. ஆனா சேரன் வசமா மாட்டிக்கிட்டாரு. அவர்ட்ட அடுத்தடுத்து கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க. "ஏனே நீ எப்ப அவங்க பின்னாடி போன?" அப்படின்னு பல்லவன் கேட்குறாரு. "இல்லடா நான் காய் வாங்க போனேன் கடைக்கு" அப்படின்னு சொல்றாங்க. "காய் வாங்கயா? கையில காய்லாம் எதுவுமே இல்ல" அப்படின்னு பாண்டி கேட்குறாரு. "இல்ல காய் வாங்கலான்னு போனேன். அப்புறம் இன்னைக்கு காய் வேணாம், நாளைக்கு வாங்கிக்கலான்ட்டு வாங்காம வந்துட்டேன்னு" அவரும் என்னென்னமோ சொல்லி மழுப்புறாரு. ஆனா 3 பேருக்குமே சந்தேகம் வருது. இதுல பல்லவனுக்கு தான் அதிகமான சந்தேகம் வருது. ஒரு வழியா அவங்க எல்லாத்தையும் பேசி அனுப்பி விட்டுட்டு அவங்கவங்க வேலைய பார்க்க போயிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டுக்கு வந்த நடேசன் ரேடியோல பாட்ட போட்டு அவரு ஜாலியா பாட்டு பாடிக்கிட்டு உட்கார்ந்துருக்காரு. பல்லவன் பொறுத்து பொறுத்து பார்த்தாரு. ஆனா, அவரோட கோவத்த அடக்கவே முடியல. கடைசியா போயி அவர இழுத்துட்டு வந்து டேப் ரிக்கார்ட போட்டு உடைச்சு, "நீ தானயா எங்க அம்மா வீட்ட விட்டு போனதுக்கு காரணம். நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கியாட்டுக்கு. அத நினைச்சு தானே இவ்ளோ சந்தோஷமா இருக்க. நீ எங்க அம்மா இங்க இருந்திருந்தா கொலை பண்ணியிருந்திருப்ப. அந்த பயத்துல தான் அவங்க வீட்ட விட்டு ஓடிட்டாங்க. நீலாம் மனுஷன் தானாயா? உன்னால எப்படி இவ்ளோ நிம்மதியா இருக்க முடியுது? நீ பெத்த புள்ள தானே நானு. நீ என்னை இவ்ளோ கஷ்டப்படுத்திட்டு உன்னால எப்படி இவ்ளோ சந்தோஷமா இருக்க முடியுது? நீலாம் ஒரு அப்பாவா?" அப்படின்னு அவ்ளோ கேள்வி கேட்டு அடிக்க போயிட்டாரு. எல்லாரும் புடிச்சு தடுத்து பாக்குறாங்க. ஆனா, பல்லவன் வேகமா அவர அடிக்க போனதுனால, அந்த கும்பல்ல நிலா நுழைஞ்சு, பல்லவன இழுத்துட்டு வந்து வேகமா ஒரு அற விட்டுர்றாங்க. அவர அடிக்கிறதுக்கு "நீ யார்றா?" அப்படின்னு கேட்குறாங்க. "அந்த ஆள் உயிரோடவே இருக்கக்கூடாதா நீ? அந்த ஆள செத்துருவோம். யோவ் செத்து போயா" அப்படின்னு திரும்ப திரும்ப பல்லவன் கத்துறப்ப, நிலா திரும்ப பல்லவன இழுத்து பிடிச்சு அவர சாக சொல்றதுக்கு "நீ யாரு? உனக்கு அவரு இங்க இருக்கறது புடிக்கலன்னா, வீட்ட விட்டு கிளம்பி போய்க்கிட்டே இரு" அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. இதனால பல்லவன் ரொம்ப ஷாக் ஆகி, "என்ன அடிச்சுட்டீங்கல்ல நீ? என்ன அடிச்சது மட்டும் இல்ல. என்ன வீட்ட விட்டு வெளியில போக சொல்றீங்கல்ல? உங்க யாருக்குமே என் மேல பாசமே இல்ல. எல்லாரும் இத்தன நாள் பாசம் இருக்க மாரி நடிச்சிருக்கீங்க. அப்படிதானே? நீங்க எல்லாரும் ஒண்ணா இருக்கீங்க. உங்க அம்மா எல்லாம் ஒண்ணு, எங்க அம்மா வேற. அதனால தானே என் மேல பாசமே இல்ல." அப்படின்னு அவரு எத எதையோ கனெக்ட் பண்ணி பேசிட்டு இருக்காரு. சேரனும், சோழனும் "டேய் டேய் அப்டிலாம் இல்ல. ஏன்டா என்னென்னமோ பேசுற? விட்றா இப்ப விட்றா. இத ஃப்ரீயா விட்றா" அப்படின்னு என்னென்னமோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனா அவரு கோவம் குறையவே இல்ல. "எனக்கு இந்த வீட்ல இருக்கவே பிடிக்கல. நான் இந்த வீட்ல இருக்கவே விரும்பல. நான் போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவரு பெசாட்டுக்கு எழுந்திரிச்சு வெளியில போயிர்றாரு. பின்னாடியே எல்லாரும் எந்திரிச்சு ஓடுறாங்க. "பல்லவா நில்றா நில்றான்னு" பின்னாடியே போயும் அவரு நிக்காம போயிட்டே இருக்காரு.
வீட்டுக்குள்ள நிலாவும் நடேசனும் நின்னு ஒருத்தர ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. "ஏம்மா? அவன் தான் அறிவில்லாம பண்றான். நீ ஏன் இப்படி பண்ற?" அப்படின்னு நடேசன் கேட்குறாரு. "பின்ன என்ன அங்கிள்? நீங்க அமைதியா இருக்கலாம். என்னால இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அமைதியா இருக்க முடியல. விடுங்க அவன் வந்துருவான். சரியாயிருவான்." அப்படின்னு நிலா சொல்றாங்க. சரிம்மா, இதுக்கப்புறம் அவனுங்க ஏதாவது என்னைய பேசினானுங்களா, பேசிட்டு போட்டும். இத்தன வருஷமா அத கேட்டு நான் பழகிட்டேன். அதனால நீ இதுல தலையிடாத சரியா? தேவையில்லாம அவனுங்க உன்ன தப்பா நெனப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கிளம்பிர்றாரு. நிலா வந்து எவ்வளோ கோவப்பட்டாலும் பல்லவன் போயிட்டானே, அவன் எங்க போவான் அப்படின்னு யோசிச்சுட்டு அமைதியா உட்காந்துருக்காங்க. சேரனுக்கும் என்ன சொல்றதுன்னே தெரியல. ஏன்னா நடந்தது எல்லாமே சேரனுக்கும் தெரியும். பல்லவன்ட்ட இத எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? சொன்னா இத விட அவன் அதிகமா வருத்தப்படுவான். சொல்லலன்னா இப்ப நடந்த எல்லாத்தையுமே அவன் தப்பா நெனச்சுக்குவான். என்ன பண்றது? அப்படின்னு சேரன் யோசிச்சுட்டு அமைதியா உட்காந்துருக்காரு. அந்த நேரத்துல பல்லவன் வேகமா ரோட்ல அழுதுட்டே போயிட்டுருக்கப்போ, ஆப்போசிட்ல அவங்க அம்மாவ பாத்துர்றாரு. டக்குனு அவங்க அம்மாவ பாத்துட்டு, "இது அம்மா தானே?" அப்படின்னு வேகமா ஓடி போய் அவங்கள தடுத்து நிறுத்துறாரு. "அம்மா, நீங்க இங்க தான் இருக்கீங்களா? எங்க போனீங்க? என்னை விட்டுட்டு ஏன் போனீங்க? உங்களுக்கும் என்ன பிடிக்கலையா?" அப்படின்னு சொல்லி கட்டி புடிச்சு அழுவுறாரு. "பல்லவா, ஏன்பா அழுற? என்னாச்சு? சொல்லு ஏன்?" அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. "எனக்கும் அந்த வீட்ல இருக்க புடிக்கலம்மா. நான் வீட்ட விட்டு வந்துட்டேன்." அப்படின்னு சொல்லி அழுவுறாங்க. "என்னப்பா சொல்ற? ஏன்பா? எல்லாரும் உன் மேல பாசமா தானே இருந்தாங்க. ஏன்?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பல்லவன் ஒண்ணுமே சொல்லாம கட்டி புடிச்சு அழுதுட்டே இருக்காரு. "சரி வாப்பா, நீ வா நம்ம வீட்டுக்கு போலாம்." அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. "நம்ம வீடா? நீங்க இங்க தான் இருக்கீங்களா? வீடு கூட தனியா எடுத்துட்டீங்களா? ஏன் என்ட்ட எதுவுமே சொல்லல நீங்க? உங்களுக்கும் என்ன பிடிக்கலையா?" அப்படின்னு பல்லவன் கேட்குறாரு. "அப்படிலாம் இல்லப்பா. நான் உன்ட்ட பொறுமையா எல்லாத்தையும் சொல்றேன் வா." அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. பல்லவனும் அமைதியா பின்னாடியே போறாரு. ஆனா அங்க வீட்டுக்கு போறப்ப அவங்க ஹஸ்பண்ட் அங்க இல்ல. "இதான்ப்பா நம்ம வீடு. வா உள்ள வா" அப்படின்னு சொல்லி உள்ள உட்கார வச்சு, அவருக்கு தண்ணி குடுத்துட்டு பொறுமையா பேசிட்டு இருக்காங்க 2 பேரும். பல்லவன் வீட்ல நடந்த எல்லாத்தையுமே சொல்றாரு. அதுக்கு அவங்க அம்மா, "ஆமாப்பா, அந்த ஆள் அப்பையிலேருந்தே அப்படிதான். நான் அந்த வீட்ல இல்லன்னா, அந்த ஆளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நாங்க இருந்தேன்னு வச்சுக்கோயேன், எப்படியாவது என்னைய அந்த வீட்லேருந்து அனுப்பணும், இல்ல ஏதாவது பண்ணி என்ன டார்ச்சர் பண்ணணும். அது மட்டும் தான் அந்த ஆளுக்கு தேவ. அதனால தான்ப்பா நான் வீட்ட விட்டே வந்தேன் முன்னாடி. இப்பயும் சரி. அதனால தான் வந்தேன்." அப்படின்னு அவங்க சொல்றாங்க. "எனக்கு தெரியும்மா, நீங்க அந்த ஆளுனால தான் வந்தீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அத சொல்லி யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. நிலா அண்ணி நான் எத்தன வாட்டி சொல்லிட்டேன். ஆனா, அவங்க அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க." அப்படின்னு பல்லவன் சொல்றாரு. "அந்த பொண்ண நீ தான்ப்பா ஏதோ அண்ணி அண்ணின்னு ரொம்ப பாசமா பேசுற. எனக்கு வந்ததுலேருந்தே அந்த பொண்ணு மேல பெரிய அபிப்பிராயம்லாம் கிடையாது." அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. "இல்லம்மா, அண்ணி ரொம்ப நல்லவங்க தான். ஆனா, அவர் விஷயத்துல மட்டும் ஏன் இப்படி இருக்காங்கன்னு தெரியவே இல்ல." அப்படின்னு பல்லவன் சொல்லிட்டு, "அவங்க என்ன அடிச்சுட்டாங்க. வீட்ட விட்டு வெளியில போன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதனால தான் வந்துட்டேன்." அப்படின்னு அவரு சொல்றாரு. "வீட்ட விட்டு வெளியில போ சொன்னுச்சா? அத சொல்ல அந்த பொண்ணு யார்ப்பா? அது கல்யாணம் ஆகி இங்க வந்த பொண்ணு தானே! நீ அந்த வீட்ல பொறந்த பையன். உன்ன வெளியில போ சொல்றதுக்கு அந்த பொண்ணுக்கு என்ன உரிம இருக்கு?" அப்படின்னு அவங்க அம்மா கத்துறாங்க. "நீ அழாதப்பா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அம்மா இருக்கேன்ல. நான் இருக்கப்போ உனக்கு என்ன கவல? நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்கலாம். நீ ஒண்ணும் கவலைப்படாத." அப்படின்னு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. இதான் சான்ஸு. இந்த சான்ஸ யூஸ் பண்ணி நிலாவையும், வீட்ல இருக்கவங்க எல்லாத்தையும் பத்தி தப்பான அபிப்பிராயத்த பல்லவனுக்கு அப்படியே சொல்லிர்லாம். இவன வச்சே கடன் எல்லாத்தையுமே அடைச்சிரலாம். இது ஒரு வழியா இருக்கும் அப்படின்னு அவங்க அம்மா யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா, அவங்க புருஷன பத்தி அவங்க என்ன சொல்ல போறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பல்லவன் அம்மாவ நான் கல்யாணமே பண்ணல. அனாதையா புருஷன இழந்துட்டு நின்னவ, எங்கள எங்கேயாவது கூட்டிட்டு போய் விடுங்கன்னு குஜராத்ல கைக்குழந்தைய வச்சுட்டு அழுதுகிட்டு நின்னா. நான் கூட்டிட்டு வந்து நம்ம வீட்ல ஆதரவு குடுத்தேன். ஊருக்காரனுங்க என்னென்னமோ பேசுனானுங்க. அதெல்லாம் நான் காதுலயே வாங்கிக்கல. சரி நம்ம பிள்ளைங்களுக்கும் ஒத்தாசையா இருக்கணும் தான் நெனச்சேன். ஆனா அவ வந்த கொஞ்ச நாள்லயே இப்ப இருக்கானே, அவ புருஷன், அவன் கூட ஓடி போயிட்டா. போனவ புள்ளைய வுட்டுட்டே ஓடிட்டா. அந்த புள்ள அவங்க அம்மா இல்லாதது கூட தெரியாம என்னைய பார்த்ததும் அப்படியே ஆசையா ஓடி வந்து கட்டி பிடிப்பான். அந்த புள்ளைட்ட எப்படிம்மா நான் உன் அப்பா இல்லன்னு சொல்ல முடியும்? சரி நாளாவதா இந்த புள்ளையும் வளர்த்தா என்ன தப்பு? அப்படின்னு நான் வளர்க்கலான்னு முடிவு பண்ணேன். அது மட்டும் இல்ல, அவனுக்கு பல்லவேன்னு பேர் வச்சதே நான் தான் தெரியுமா? அப்படின்னு நடேசன் சொல்றாரு. அவரு அப்படி சொன்னதுமே நிலா அவரு கைய புடிச்சுக்கிட்டு தேம்பி தேம்பி அழுவுறாங்க. "ஏம்மா நீ ஏன் அழுவுற?" அப்படின்னு அவரு கேட்குறாரு. "இல்ல அங்கிள், பல்லவன் தினமும் உங்கள எப்படி வெறுக்கிறான், எப்படி திட்டுறான். ஆனா நீங்க எந்த சிச்சுவேஷன்லயும் இந்த உண்மைய அவன்ட்ட சொல்லாம இருந்திருக்கீங்கல்ல." அப்படின்னு அவங்க அழுவுறாங்க. "ஏம்மா என்னத்த சொல்ல சொல்ற? அவனுக்கு அம்மா தான் இல்ல, ஓடி போயிட்டா. அப்பாவும் இல்லன்னு தெரிஞ்சா அவன் மனசு எவ்வளோ கஷ்டப்படும். அட்லீஸ்ட் வெறுக்கிறதுக்காவது ஒரு அப்பனா நான் இருந்துட்டு போறேனே, அவ்வளோதான்." அப்படின்னு நடேசன் சொல்றாரு.
அங்கிள் உங்க மனசு யாருக்குமே வராது அப்படின்னு நிலா அழுதுட்டே இருக்காங்க. இது எல்லாத்தையுமே ஒளிஞ்சு நின்னு சேரன் கேட்டுட்டு இருக்காரு. ஏன்னா, அவங்க முன்னாடி தான் நிலா வந்து நடேசன கூட்டிட்டு வந்தாங்க. ஒரு விஷயம் பேசணும் வாங்கன்னு. இதுல சந்தேகமாயி சேரன் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காரு. இப்ப இது எல்லாத்தையுமே அவரு கேட்டுட்டு இருக்காரு. சரிங்க அங்கிள் நான் ஒண்ணு கேட்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நீங்க கண்டிப்பா உங்க ஒய்ஃப கொலைலாம் பண்ணியிருக்க மாட்டீங்க. அப்படிப்பட்டவர் இல்ல நீங்க. அவங்களுக்கு என்னதான் ஆச்சு? எப்படி உங்க மேல அந்த பழி வந்துச்சு? அப்படின்னாலுமே நீங்க உண்மைய சொல்லி ஜெயிலுக்கு போகாம இருந்திருக்கலாமே! நீங்க ஏன் போனீங்க? சொல்லுங்க அங்கிள் ப்ளீஸ் அப்படின்னு நிலா கேட்குறாங்க. ஏம்மா பல்லவன் அம்மாவ பத்தி சொன்னதையே உன்னால தாங்க முடியல. ஒரே நேரத்துல இத்தனைய கேட்குற? ஒரு விஷயத்துல நான் நல்லவனா இருந்தா, முழுசா நல்லவனா இருப்பேன்லாம் நீ நினைக்காத. நான் ஒண்ணும் அவ்ளோ நல்லவன்லாம் கிடையாது அப்படின்னு அவரு சொல்றாரு. அப்போ நீங்க தான் உங்க ஒய்ஃப கொலை பண்ணீங்களா? இல்லவே இல்ல. என் மனசுக்கு நல்லா தெரியுது நீங்க அத பண்ணலன்னு. நீங்க எதையோ மறைக்கிறீங்க. இப்போ பல்லவன் அம்மாவ பத்தி தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி எல்லா உண்மையும் உங்க வாயாலயே சொல்ல வைக்கிறேன் பாருங்க, அப்படின்னு நிலா சொல்றாங்க. ஏம்மா, நீ உன் வேலைய மட்டும் பார்க்கவே மாட்டியா? எல்லாத்தையும் நோண்டி எடுத்து என்ன பண்ண போற? எல்லாமே முடிஞ்சு போன விஷயம். இப்போ அத கண்டுபிடிச்சு கவர்மெண்ட்ல சொல்லி எனக்கு என்ன அவார்டா வாங்கி தர போற? அப்படின்னு நடேசன் கேட்குறாரு. கவர்மெண்ட் தரலன்னா என்ன? உங்க பசங்க எல்லாரும் சேர்ந்து நீங்க ஒரு நல்ல அப்பா அப்படின்னு ஒரு அவார்டு குடுப்பாங்களே, அது போதாதா? அதுக்காக இதெல்லாம் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், அப்படின்னு நிலா சொல்றாங்க. ஆமா, இவனுங்க தானே. இவனுங்க 4 பேரும் ஒண்ணா சேர்ந்து நான் பார்த்ததே இல்ல. நீ வந்ததுக்கு அப்புறம் தான் இவனுங்க வீட்லயே இருக்கானுங்க. ஆளுக்கு ஒரு திசையில கிடப்பானுங்க. இது ஒரு குடும்பமாவே இருந்தது இல்லம்மா. நீ வந்த அப்புறம் தான் எல்லாரும் ஒண்ணா இருக்கானுங்க. அதுவும் ஒரு வீடு மாதிரி இருக்கு. அவங்களும் சந்தோஷமா இருக்காங்க. நானும் சந்தோஷமா இருக்கேன். நீயும் சந்தோஷமா இரு அப்படின்னு அவரு சொல்றாரு. கண்டிப்பா அங்கிள். இந்த சந்தோஷம் அதிகமாகிட்டே தான் போகும் பாருங்களேன் அப்படின்னு நிலா சொல்றாங்க.